அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிஃபோர் ஜூன் ஒரு தன்மையில் இருப்பீங்க. பிஃபோர் ஜூன் வந்து எல்லா விதத்துலையுமே அதை ஒரு முயற்சிகளை அதிகமாக வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஜூன் இயல்பாகவே உங்களுக்கு பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்போ பிஃபோர் ஜூன் வந்து நீங்களாக எல்லா விஷயத்தையும் முன்னெடுக்கிற மாதிரியும் ஒரு ப்ராக்டிஸில் இருந்து அதை கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்போ ஆஃப்டர் ஜூன் வந்து அதுவாகவே நிறைய அதுவாக கணிஞ்சு வந்துச்சுங்கன்னு சொல்லுவீங்களா, அது வந்து நடக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற குரு ராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிறதுனால பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைங்க கிட்ட வந்து ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. காதல்ங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப 100% கவனமாக இருக்க வேண்டியதில் விருச்சிக ராசியும் ஒன்று. ஏன்னு சொன்னால் ராசிக்கு 5ல் சனி இருக்கிறதுனால ஒரு எதிர்மறையான ஒரு ஆட்கள், எதிர்மறையான ஒரு பர்சன்ஸ் தான் உங்ககிட்ட வருவாங்க. இப்போ காதல்னு சொல்லிட்டு அதை வந்து நம்பிட்டு நீங்கள் வந்து சங்கடத்தை ஆள வேண்டாங்க. அதனால ரொம்ப கவனமாக வந்து அந்த பார்ட்னரை தேர்ந்தெடுங்க. லவ்வர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு திருமணத்திற்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப 100% கவனமாக தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இப்போ நீங்கள் தப்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல பொதுவாக சனி இருக்கும்போது உங்களோட பூர்வீக விஷயங்களை பாதிக்கும். உங்கள் தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதிக்கும். அங்கே ஏதாவது சொத்து விஷயங்கள் கிடச்சிதுன்னா அதுலேயும் வந்து ஒரு கட்டையை போட்டு அதை பிரச்சனை பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இப்போது வந்து ஓடிட்டுருக்க பீரியடுக்கு இருக்குங்கிறதுனால சகல விதத்துலேயும் நீங்கள் வந்து பொறுமை காத்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க.